ஹாய் நண்பர்களே, நான் ஒரு ஃபிட்னஸ் ஏஐ. இன்னைக்கு நம்ம லெக் ஒர்க் அவுட் தான் பண்ண போறோம். ஒர்க் அவுட் பண்றது முக்கியம் இல்ல, டயட்டும் எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ்ல ஃபைபர் இருக்கு. ஃபைபர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி புரோட்டீனும் ரொம்ப முக்கியம். சோ சிக்கனும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டோம். சோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் முக்கியமோ அதே மாதிரி ரெஸ்டும் முக்கியம். இன்னைக்கு டே ஓவர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெறும் அஞ்சு ஸ்டெப்பில் எப்படி ஒரு ஏஐ இன்ஃப்ளூயன்சர் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நிறைய சேனல்ஸ்லாம் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லாருமே காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க நிறையா விஷயத்த. நான் அந்த அளவுக்கு உங்களை காம்ப்ளிகேட் பண்ண போகிறது இல்லை. இப்போ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ChatGPT மூலமாகவே கன்சிஸ்டன்சியான ஒரு கேரக்டர் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு வெறும் அஞ்சு ஸ்டெப்பில் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஏஐ ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி மொத்தமே அஞ்சு ஸ்டெப் தான் ஃப்ரெண்ட்ஸ். 5 ஸ்டெப்பில் நம்ம ஒரு ஏஐ ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்டை வச்சு நம்ம ஒரு இமேஜும் கிரியேட் பண்ண போகிறோம். இமேஜ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டயலாக்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். அண்ட் தென் நம்ம அந்த வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும். ஃபைனலாக நம்ம கூகுள் ஃப்ளோவில் நம்ம போயிட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்ஸு. ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஏஐ இன்ஃப்ளூயன்சர், அதாவது கன்சிஸ்டன்டான ஒரு ஏஐ இன்ஃப்ளூயன்சர் கேரக்டர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் நம்ம எந்த ஒரு காம்ப்ளிகேட்டுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு காம்ப்ளிகேட்டுமே பண்ணாம வெறும் நம்ம ChatGPT, கூகுள் ஜெமினி, அதுக்கப்புறம் கூகுள் ஃப்ளோ, இது 3 மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி இப்போ நான் சொல்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜ் கிரியேஷன் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம் பாருங்க. கிரியேட் அண்ட் இந்தியன் ஃபிட்னஸ் கேர்ள் இன்ஃப்ளூயன்சர் இமேஜ் ப்ராம்ப்ட். ஸோ நான் இதில் காமிக்கிறது இதே மாதிரி நீங்கள் ஒரு இனிஷியல் இன்புட் மட்டும் நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராம்ப்ட் இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட், ஓகேங்களா? ஸோ நான் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நான் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ChatGPT பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதுக்கு தேவையான அந்த இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு இதுதான் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இப்போ அது கொடுத்துருக்குற ப்ராம்ப்ட்டுக்கு கீழேயே, அதாவது இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற இந்த சேட் உள்ளேயே தான் நீங்கள் கேட்கணும். ஸோ நீங்கள் இந்த சேட் இல்லாமல் வேறு சேட்டில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். கீழே அப்படி நான் டைப் பண்ணுற பாருங்க, அதே மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஜிம் இன்ஃப்ளூயன்சர், ஒரு ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர் ஜிம்மில் இருந்து பேசுகிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன் ப்ராம்ப்ட். ஸோ ஓகேங்களா, இதுதான் ஜிம்மில் இன்சைட் தி ஜிம்னு கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, இதுக்கு நீங்கள் ப்ராம்ப்ட் கூட கொடுக்கவே தேவையில்லை. அது கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் கீழேயே சேம் கேர்ள் வித் வெஜிடபிள் மார்க்கெட், ஸோ இது மட்டும் தான் நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அதுக்கான இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதுக்கு கீழேயே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த சேம் கேரக்டர் கன்சிஸ்டன்சி மாறாமல் ChatGPT உங்களுக்கு ப்ராம்ப்ட் டீட்டெயிலாக கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயிலான அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் தனியாக எடுத்து ஒரு நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னென்ன சீன்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத என்னென்ன இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும், உங்களோட தீம் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஜிம்மில் அந்த இன்ஃப்ளூயன்சர் கேர்ள் இருந்து பேசுகிற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள் மார்க்கெட், அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ஷாப்பு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ இதுதான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தது. ஸோ இது எல்லாமே நீங்கள் அவங்க கொடுக்குற அந்த எல்லாத்தையுமே நீங்கள் காப்பி பண்ணி தனியாக ஒரு நோட் பேடில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு கூகுள் ஜெமினி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ChatGPT கொடுத்த அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் நம்ம தனியாக நோட் பேடில் போட்டு வச்சிருக்கோம்ல, அந்த நோட் பேடில் இருந்து அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் காப்பி பண்ணி கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிட்டு ChatGPT நமக்கு கொடுத்த அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் எடுத்து 1 by 1 கூகுள் ஜெமினியில் நம்ம அப்படி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் வீடியோ ஆப்ஷன் எதுவுமே செலக்ட் ஆகாமல் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் இப்போ நம்ம நோட் பேடில் போட்டு வச்சிருக்கிற அந்த ப்ராம்ப்ட், அதாவது அந்த இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் எடுத்து காப்பி பண்ணி அப்படி நம்ம கூகுள் ஜெமினியில் பேஸ்ட் பண்ணி கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான இமேஜ் கிரியேட் ஆகிடும். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு சூட்டபிளான டயலாக்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். அதாவது இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி டயலாக்ஸ் ரெடி பண்ணணும்.
ஸோ அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, சேம் அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT இருக்கிற சேம் சேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சேம் சேட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் நான் டைப் பண்ணுறேன் பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணீங்கனாலே போதும். ஸோ நாங்கள் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க. நவ் ஆல் த சிச்சுவேஷன்ஸ் ஐ நீட் டு கிரியேட் விஷுவல் ப்ராம்ப்ட் அண்ட் டயலாக் ஃபார் VO3 வீடியோ ஜென்ரேஷன். ஸோ இது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த சீனுக்கான விஷுவல் ப்ராம்ப்ட்டும் உங்களுக்கு ரெடி ஆயிரும். சேம் டைம் டயலாக்ஸும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இது கொடுக்குற டயலாக் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷில் தான் கொடுக்கும். உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன் தமிழ்னு மட்டும் இதோட எண்டிங்கில் வந்து கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் ரெடி ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதில் ரெடி ஆயிருச்சு. நான் இதில் இருந்து நான் விஷுவல் ப்ராம்ப்ட்டை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு டயலாக்ஸ் வந்து நான் ஓனாகவே நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரிப்பேர் பண்ணிடுற டயலாக் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து தமிழில் வேணும்னா தமிழ் டயலாக் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க டயலாக் உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து இப்போ டயலாக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணோம் இமேஜ் ஜென்ரேஷனுக்கு. அதுக்கப்புறம் இமேஜ் ஜென்ரேட்டும் பண்ணிட்டோம். கூகுள் ஜெமினி யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டயலாக்ஸும் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 2 ஸ்டெப் தான் இருக்கு. இப்போ வந்து வீடியோக்கான ப்ராம்ப்ட் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதாவது அந்த எல்லா சீனுக்குமான வீடியோ ப்ராம்ப்ட். ஸோ இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்ட் அஸ் அ ப்ரொஃபஷனல் கூகுள் VO3 ப்ராம்ப்ட் ரைட்டர் அண்ட் கிவ் மீ டீடைல்டு வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் ஃபார் மை ஃபீமேல் ஃபிட்னஸ் AI இன்ஃப்ளூயன்சர். இந்த வீடியோ ஷி ஷுட் பி நேரேட்டிங். ஸோ இதுக்கப்புறம் இந்த நான் W கொட்டேஷன் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே உங்கள் டயலாக்ஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்சோ த கேமரா அண்ட் பர்சன்ஸ் மூவ்மெண்ட் ஷுட் பி கிரியேட்டிவ் அண்ட் நேச்சுரல், குவாலிட்டி 4K எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இதே சேம் ப்ராம்ப்டில் நீங்கள் அந்த நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கிற அந்த டயலாக் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டயலாக்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு இதை அப்படி நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸோ இதை நீங்கள் அப்படி காப்பி பண்ணி ChatGPT ஓப்பன் பண்ணி ChatGPTயில் இதை பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ChatGPT உங்களுக்கான வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட எல்லா டயலாக்ஸையும் சேஞ்ச் பண்ணி ChatGPTயில் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட எல்லா டயலாக்ஸையும் சேஞ்ச் பண்ணி ChatGPTயில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஜென்ரேஷனுக்கான ப்ராம்ப்ட் வந்து ChatGPT கிளியராக கொடுத்துரும். எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இன்னொரு புது டேப் ஓப்பன் பண்ணி ஃப்ளோ அப்படின்னு மட்டும் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரக்டாக போய்க்கலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜில் வந்து கீழே கிரியேட் வித் ஃப்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உடனே உங்களுக்கு கூகுளோட சைன் அப் கேட்கும். உங்கள் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். கீழே நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண வீடியோஸ்லாம் காமிக்கிது பாருங்க. நம்ம வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு 870 கிரெடிட்ஸ் காமிக்கிது பாருங்க. பெர் மந்த்துக்கு வந்து 1000 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 1000 கிரெடிட்ஸ் வச்சு நம்ம வந்து வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் டெக்ஸ்ட் டு வீடியோ, ஃப்ரேம்ஸ் டு வீடியோ, ஸோ இதில் 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதில் நம்ம ஃப்ரேம்ஸ் டு வீடியோ தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ கேட்குது. நான் வந்து யூடியூப் வீடியோக்கு எடுக்கிறனால 16:9 கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி எடுக்கிறீங்கன்னா 9:16 கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்புட்ஸ் வந்து எத்தனை வேணும்னு கேட்குது. நான் வந்து ஒரு அவுட்புட் போதும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே VO3 ஃபாஸ்ட்னு இருக்கு பாருங்க. இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 20 கிரெடிட் தேவைப்படுது. அப்புறம் VO2ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 10 கிரெடிட் போதும். பட் உங்களுக்கு அதில் ஆடியோ வராது. அப்புறம் VO3 குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிரெடிட்ஸ் வேணும். அதுமாதிரி சேம் VO2 குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வராது. அதுவும் உங்களுக்கு 100 கிரெடிட் வந்து தேவைப்படுது. நம்ம வந்து VO3 ஃபாஸ்ட்டே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது 20 கிரெடிட்ஸ் தான். பெர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிரெடிட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆயிரும் உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான இருக்கு பாருங்க. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இதில் ஃபோட்டோஸ் காமிக்குது. ஸோ இதில் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ எங்களுக்கு வந்து சைஸ் கேட்குது. நான் லேண்ட்ஸ்கேப் சைஸ் கொடுத்துருக்கேன். அதாவது 16:9 கொடுத்துருக்கனால எனக்கு வந்து சூஸ் பண்ண சொல்லுது. ஸோ நான் சூஸ் பண்ணிட்டு கிராப் அண்ட் சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ லோட் ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் ஆகுது ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோ அப்லோட் ஆனோடனே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்டேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ChatGPTலேருந்து நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கிற வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் எல்லாம் 1 by 1 காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ், அதாவது நீங்கள் என்னென்ன சினாரியோஸ்க்கு என்னென்ன ஃபோட்டோஸ் வந்து
சூட் ஆகுதோ அந்த ஃபோட்டோஸ் கரெக்டாக செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜிம்மோட இன்சைடில் இருக்கிற ஃபோட்டோ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண ப்ராம்ப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஜிம்மோட இன்சைடு இருந்து பேசுகிற ஜிம் சீன் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சீனை நான் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி கூகுள் ஃப்ளோவில் அப்படியே அந்த இமேஜ் கீழே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்குது. அதுக்குள்ளேயே உங்களுக்கு குயிக்காக பண்ணி கொடுத்துருது. ஆக்சுவலாக VO3 அதாவது கூகுள் ஜெமினி VO3ல என்னன்னா நீங்கள் பெர் டேக்கு வந்து 3 வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ண முடியும். பட் இதில் கூகுள் ஃப்ளோவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிரெடிட்ஸ் கொடுத்துருவாங்க பெர் மந்த். அந்த 100 கிரெடிட்ஸில் நீங்கள் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் கீழே வேரியன்ஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், VO3 VO2 அதுலேயுமே வந்து குவாலிட்டின்னு இருக்குது, ஃபாஸ்ட்னு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி 20 கிரெடிட்ஸ் 10 கிரெடிட்ஸ் அப்புறம் 100 கிரெடிட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த குவாலிட்டி VO2லாம் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட் டைம்லேயே 100 கிரெடிட்ஸும் உங்களுக்கு காலி ஆகிடும். ஸோ நீங்கள் VO3 ஃபாஸ்ட்லேயே ஜென்ரேட் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு வாய்ஸும் நல்லாவே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோவும் ஜென்ரேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ பாருங்க நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து அனிமேட்டட் GF வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இது GIF ஃபைலாக வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். அப்புறம் ஒரிஜினல் சைஸ் வந்து 720p அப்புறம் அப்ஸ்கேல் டு 1080p வரைக்கும் நீங்கள் வந்து அப்ஸ்கேல் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து அப்ஸ்கேல் கொடுக்குறேன். ஸோ அப்ஸ்கேல் டு 1080p கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேலிங் ஒரு வீடியோ இதுக்கு வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 கிரெடிட்ஸ்னு காமிக்குது பாருங்க. ஸோ 1080pல நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நமக்கு எந்த கிரெடிட்ஸும் வந்து அவங்க வந்து கேட்கறது இல்லை. ஸோ இது கொஞ்சம் லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது லோட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஃபினிஷ்ட் அப்ஸ்கேலிங்னு வரும் பாருங்க, ஒரு பாப்பப் வரும். அதுக்கப்புறம் நீங்க டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா டவுன்லோட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ப்ரொஃபைல் தெரியும், அதை கிளிக் பண்ணிட்டு மை லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மை லைப்ரரியை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க இது வரைக்கும் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணீங்களோ அந்த எல்லா வீடியோஸுமே இதுல லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ இதுல போயிட்டும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதே சேம் வீடியோவை 1080லயும் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன், 720pலையும் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுக்குமே நான் ப்ளே பண்றேன் பாருங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு கேரக்டரை வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கன்சிஸ்டன்டான ஒரே ஃபேஸை வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்கிற மாதிரியும் சரி, அதாவது டிஃப்ரெண்ட் சினாரியோஸும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் இப்போ இதே ஜிம் கேர்ள் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு பிஸ்னஸ் உமனாக நான் கிரியேட் பண்ணலாம். ஸோ சேம் இதே ஒரு உமன் வந்து ஒரு ஹாலிடே வெக்கேஷன் போன மாதிரி என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் சேம் ChatGPTல நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்டை பொறுத்தே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ப்ராம்ப்ட் எல்லாமே ஒரு PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான AI வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.